Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. ஐயோ அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. சரிம்மா. டேய் எஸ்எஸ்கே, எங்களையே சுத்தி சுத்தி வந்து என்னை என் குடும்பத்தையும் நிம்மதி இல்லாம பண்ணல. இன்னைக்கு அதுக்கு ஒரேடியா முடிவு கட்டுறேன்டா. அண்ணா சீக்கிரமா போங்க, வேகமா. அண்ணா நிறுத்துங்க, இங்கதான். இதுதான் அத்தை சொன்ன இடம். ஆனா இங்க கௌதம் எஸ்எஸ்கே ரெண்டு பேரும் காணோம். அவங்களையும் காணோம், அத்தையும் காணுமே. எங்க போயிருப்பாங்க? ச்சே, ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை இடம் மாறி வந்துட்டோமோ? அத்தைக்கு கால் பண்ணி கேட்போம். ஐயோ, அத்தையோட போனுக்கு ஏன் லைன் போக மாட்டேங்குது? சரி, கௌதம்க்கு ட்ரை பண்ணுவோம். இலக்கியா கூப்பிடுறா? இல்ல, இப்ப அட்டன் பண்ண வேணாம். கௌதம் போனே எடுக்க மாட்டேங்கிறாரே. ஐயோ, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. எந்த தகவலும் கிடைக்காம நான் என்ன பண்றது, எங்க போறது? கடவுளே, எந்த அசம்பாவிதமும் நடக்க கூடாதுப்பா. ஐயோ, சீக்கிரம் போங்கண்ணா. என்ன இது? அந்த எஸ்எஸ்கேயோட கூட்டாளி அந்த டாக்டரை பிடிக்க போறோன்னு இலக்கியாவும் கௌதமும் போனாங்க, இன்னும் காணோம். என்ன கார்த்திக் அப்படி பாக்குறீங்க? வாங்க போலாம். இந்த வீட்டுக்குள்ள போறதே ஏதோ எதிரி வீட்டுக்குள்ள நுழையிற மாதிரி சங்கடமா இருக்கு. எது எதிரி வீடு? இது உங்க சொந்த வீடு கார்த்திக். நம்ம எதிரிங்கெல்லாம் சேர்ந்து உங்க வீட்டை ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க. உள்ள போய் பெர்ஜுரி கேஸை வாபஸ் வாங்க சொல்லிட்டு கிளம்பலாம், வாங்க. நீ சொல்றதும் கரெக்ட் தான், வா. வாங்க சார், நல்லா இருக்கீங்களா? அம்மா, கார்த்திக், வாப்பா, வா, உள்ள வா. கார்த்திக், 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 கடவுளே, நீ எப்போ வீட்டுக்கு வருவேன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன் தெரியுமா? நீ திடீர்னு வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எப்படி பாருக்க, நல்லா இருக்கியா? என்னடா ஒரு போன் கூட பண்ணல? என்ன திடீர்னு வந்திருக்க? என்ன விஷயம், என்னாச்சு? சொல்றேன். என்னப்பா இப்படி நின்னு பேசிட்டு இருக்க? வா, உள்ள வா. ஏமா,
என் கூட அஞ்சலியும் தானே வந்திருக்கா, அவ்வளவான்னு கூப்பிட மாட்டியா? அஞ்சலி, நீயும் தான் வந்திருக்கியா? ஏன் அங்கேயே நிக்கிற? வா உள்ள. இங்க பாரு, இது உன் வீடு. உள்ள வரதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? வா. நீங்களாவது என்ன வான்னு கூப்பிட்டீங்களே. சில பேருக்கு அந்த நாகரிகம் கூட தெரியறது இல்ல. ஏய், நாகரிகத்தை பத்தி நீ பேசாத. உன்னை வான்னு கூப்பிடுற அளவுக்கு நீ ஒன்னும் யோக்கியமானவ இல்ல. என்ன சும்மாரு. என்னப்பா இது, இப்படி இழைச்சு போயிட்ட? சரியா சாப்பிடுறது இல்லையா? சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கு, நீ வா, வந்து சாப்பிடு வா. நெல்லுங்கம்மா, நான் உன்ன இந்த வீட்டுல உட்காந்து விருந்து சாப்பிடறதுக்காக வரலாமா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன். என்ன விஷயம்? கௌதமும் இலக்கியாவும் SSK அங்கிள் மேல பெர்ஜுரி கேஸ் போட போறாங்களாமே, அந்த கேஸ உடனே வாபஸ் வாங்க சொல்லுங்க. என்னது? ஏன் வாபஸ் வாங்க சொல்ற? அந்த கேஸ் கார்த்திகையும் பாதிக்கும்னு உங்களுக்கு தெரியாதா? ஏய், வாய மூடிட்டு சும்மா இரு. நான் உன்கிட்ட பேசல, என் புள்ள கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏண்டா, இது SSK மேல போடுற கேஸ். நீ எதுக்கு குறுக்க வர? இந்த மாதிரி கேஸ் எல்லாம் கோர்ட்ல நின்னு யாராவது பொய் சொன்னா அவங்க மேல போடுற கேஸ்னு கௌதம் இலக்கியா என்கிட்ட சொல்லிருக்காங்க. அப்படி பார்த்தா உன்னை கடத்திட்டா அந்த பழிய கௌதம் மேல போட்டாங்கல்ல, அப்ப SSK தானே ஜெயிலுக்கு போவான். நீ எதுக்குடா பயப்படுற? இந்த பொய்யை இன்னும் எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருப்பீங்க? என்ன கடத்தினது SSK இல்ல, கௌதம் தான். சொத்துக்காக கடத்திட்டு போலீஸ்ல சிக்கி ஜெயிலுக்கு போனதும் தப்பிக்கிறதுக்காக SSK கடத்தினதா பொய் சொல்லி என்ன காப்பாத்துற மாதிரி காப்பாத்துனீங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்க? கௌதம் இலக்கியாவை பார்த்தா சொத்துக்காக அலையறவங்க மாதிரியா தெரியறாங்க? ஆமா நீ. கார்த்திக் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கௌதம் பணம் தரமாட்டேன்னு சொன்னான். எதிர்த்து சண்டை போட்டதுக்கு வீட்டை விட்டு வெளியே துரத்துனான். இதுக்கு பேரு சொத்தாசை இல்லாம வேற என்ன? உன் பங்குக்கு நீ சருகா அள்ளி போடாத. உன் நோக்கம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். இது பாரு கார்த்திக், நீ சொல்ற மாதிரியே கௌதம் தான் உன்னை கடத்தினான்னு வெச்சுக்கோயேன். அப்போ கௌதம் தானே மாட்டுவா. நீ எதுக்கு பயப்படுற? ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பாத்தேன். உங்க தத்து புள்ளையும் உங்க தற்கொலை மருமகளும் கேஸ் போட்டது உன்ன SSKவை குறி வச்சு இல்ல, கார்த்திக்க குறி வச்சு. அதுக்குதான் பெர்ஜுரி கேஸ வாபஸ் வாங்க சொல்றோம். யாருடி தத்து புள்ள? உன்னை அரைஞ்சேனா? என்னம்மா, உண்மையை சொன்னா உங்களுக்கு ரோஷம் பொத்துட்டு வருதா? நான் வெளியே இருந்தா எங்க என் சொத்தை கேட்டுருவணும்னு பயந்து SSK மேல கேஸ போடுற மாதிரி போட்டு என்ன உள்ளத்துல பாக்குறீங்களா? டேய், என்னடா இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? உன்னை எப்படிடா உள்ள போடுவாங்க? அப்போ நீ கோர்ட்ல நின்னு கௌதம் தான் உன்னை கடத்தினான்னு சொன்னியே, அது பொய்யா? அத கண்டுபிடிச்சிருவாங்கன்னு பயந்துதான் இந்த கேஸ வாபஸ் வாங்க சொல்றியா? என்ன நீ வக்கீல் மாதிரி குறுக்கு விசாரணை நீ பண்ணிட்டீங்க? கொஞ்சம் சும்மா இருங்க. இருங்கம்மா, எனக்கு பதில் சொல்லுங்கம்மா. பெர்ஜுரி கேஸ வாபஸ் வாங்க முடியுமா முடியாதா? முடியாது. நீ பேசுறதுல எந்த நியாயமும் இல்ல. நான் எதை வச்சு கௌதம் இலக்கியா கிட்ட இந்த கேஸ வாபஸ் வாங்குங்கன்னு சமாதானப்படுத்துவேன்? சொல்லு கார்த்திக், நான் உன் அம்மாடா. நான் உனக்கு கெடுதல் நினைப்பேனா? நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நான் கௌதம் இலக்கியா எங்க உயிரே போனாலும் உனக்கு நாங்க கெடுதல் நினைக்க மாட்டோம். உண்மையிலேயே உன்னை கடத்தினது அந்த SSK தான். அந்த பழிய வந்து கௌதம் மேல போட்டுட்டான்டா. கார்த்திக், இந்த கேஸ் போடுறது உன் நல்லதுக்காக தான். இது பாரு, இந்த கேஸ் போட்டா அந்த SSK பத்தின உண்மை எல்லாருக்கும் தெரிய வரும். இத்தனை நாள் உன்னை கடத்தி டார்ச்சர் பண்ணது அவன் தானு உனக்கு புரிய வரும் கார்த்திக். நீ உண்மையிலேயே ஆபத்துல இருந்து தப்பிச்சிருவப்பா. சொன்னா கேளு கார்த்திக். ஆஹா, தாய் கிழவி உண்மையை சொல்லி கார்த்திக் மனசை மாத்திரும் போல இருக்கே.
கௌதம் எதுக்கு அந்த ஆளை குடோன்குள்ள கொண்டு போறான்? ஓ டேய் கௌதம், என்னடா பண்ற? டேய் டேய் டேய், எதுக்குடா என்ன இங்க கூட்டு வந்த? எங்கடா கூட்டு வந்திருக்க? டேய் கௌதம், டேய் டேய் டேய், என்னடா பண்ற? எதுக்குடா கட்டுற? டேய் 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 ஆ? டேய் டேய் என் தம்பி எப்படிதானே கட்டி போட்டிருப்பேன். டேய் கௌதம், வேணாம்டா, தப்பு பண்ற. ஏய், என்னடா ஆல்ரெடி பண்ற? நிறைய தப்பு பண்ணிட்டேன் எஸ்எஸ்கே. செஞ்ச தப்புக்கெல்லாம் உனக்கு இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாம விட மாட்டேன். ஐயோ, கௌதம் எஸ்எஸ்கே என்ன பண்ண போறான்னு தெரியலையே. கடவுளே. டேய் கௌதம், நீ நெருப்போட விளையாடுற, அப்புறம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவ. டேய், இந்த எஸ்எஸ்கேவோட மோதனா என்ன நடக்கும்னு தெரியும்ல? ஏய் என்னடா நடக்கும்? ஒரு சின்ன பையனை கடத்தி கொண்டு போய் டார்ச்சர் பண்ண சில்ற பையதானடா நீ. நீ இப்ப என்னமோ நெருப்பு சாம்பல் சூறாவளின்னு ஏதோ பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்க. ஒரு வார்த்தை பேசுன குரவழிய நசுக்கிடுவேன். வாய மூடிக்கிட்டு இருக்கணும். அத்தை இங்க பாருங்க, கார்த்திக் ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்தோம். ஆனா நீங்க என்னடானா கௌதம் இலக்கியா கூட சேர்ந்துக்கிட்டு பெத்த புள்ளன்னு கூட பார்க்காம இவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க பாக்குறீங்க. உண்மைய சொல்லுங்க, கௌதம் கார்த்திக்ல யாரு தத்து புள்ள, யாரு பெத்த புள்ள? நீங்க கண்ணை மூடிட்டு கௌதம்க்கு சப்போர்ட் பண்றத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. உன்னை அப்பவே கொன்னிருக்கணும்டி. அம்மா, உங்களுக்கு என்னமாச்சு? கௌதம் என்ன பழி வாங்க பாக்குறான், நீங்க மருமகன் கூட பார்க்காம அஞ்சலியை கொல்ல பாக்குறீங்க. ஏமா இப்படி மாறிட்டீங்க? ஏய், மாறினது நானா நீயாடா? ஆ? ஏண்டா இப்படி கண்டவங்க பேச்ச கேட்டுட்டு நீ புத்தி கெட்டு திரியறியேடா? பாருங்க, நான் யார் பேச்சையும் கேட்கலமா. எனக்கு சொந்த புத்தி இருக்குமா? இப்ப கூட நான் வந்து சொல்றேன் பாரு, நீயா வந்து இந்த கேஸ வாபஸ் வாங்கணும்னு சொல்லி வந்து நிக்கல. அந்த எஸ்எஸ்கே தாட்சாயினி தான் உன்னை தூண்டி விட்டு இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. கரெக்டா? கார்த்திக், அம்மாடா, என் பேச்ச கேளுப்பா. இது பாரு, நீ இனிமே இவங்க கூட எல்லாம் சேராத. அவங்க நல்லவங்க இல்ல. இது பாரு, இனிமேல அவங்கள நம்பாதடா. நம்ம வீட்லயே இருடா, எங்கேயும் போகாத. நீ வீட்டுக்கு வா. வா, உள்ள வா. சொல்றேன்ல, வா. ஏய், விடுங்கம்மா. அடிக்கடி. விடுங்க. அவன் என் புள்ள, நான் கூட்டிட்டு தான் போவேன். வாடா. உங்க புள்ளதானம்மா? ஆமாண்டா. கடைசியா கேக்குறமா, அந்த கேஸ வாபஸ் வாங்க சொல்றீங்களா இல்லையா? சரி, அது கூட வேண்டாமா. ஒண்ணு பண்றீங்களா? எனக்கு அடைக்கலம் கொடுக்கிற எஸ்எஸ்கே அங்கிளுக்கு என்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என்ன, நான் வேணும்னா சொத்து கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன். பதிலுக்கு எஸ்எஸ்கே மேல போட போற பெர்ஜுரி கேஸ தடுத்து நிறுத்துங்கம்மா. சீ, நிறுத்து. உன்னை கடத்தினவன் மேலேயே பரிதாபப்படுறியே, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இத பாரு, இந்த கேஸால உனக்கு எந்த பாதிப்பும் வராது. நீ கொஞ்சம் ஒதுங்கி நில்லு. எஸ்எஸ்கே தான் உன்னை கடத்தினான்னு கௌதமும் இலக்கியாவும் நிரூபிப்பாங்க. நான் இவ்ளோ சொல்லியும் பிடிவாதமா இருக்கீங்கல்ல? நான் ஜெயிலுக்கு போனாலும் உங்களுக்கு கவலை இல்லல்ல? ஆனா கௌதமும் இலக்கியாவும் உங்களுக்கு ஜெயிக்கணும். டேய், ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்க? நான் போய் சொல்வேனா? சும்மா நிறுத்துங்க அண்ணி. பெத்த புள்ள வந்து கெஞ்சுறான், கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம நடந்துக்கிறீங்க. ச்சே, ஒரு பெரிய மனுஷன் உங்ககிட்ட கேட்க வந்ததே தப்பு. கார்த்திக், இதுக்கு மேல இவங்க கிட்ட பேசுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. வாங்க. கார்த்திக், சொன்ன கேளுப்பா. நீ எங்கேயும் போகாத, இங்கே இரு. நிறுத்துங்கம்மா. இனி நானே அந்த பெர்ஜுரி கேஸ பாத்துக்கிறேன். எந்த கோர்ட்ல என்ன நிறுத்த ஆசைப்படுறீங்களோ அதே கோர்ட்ல கௌதம் ஒரிஜினல் புள்ள இல்ல, அவன் யாரும் இல்லாதவன் நானும் சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும். வாஞ்சலி. கார்த்திக், கார்த்திக் சொன்னா கேளுடா. விடுங்கம்மா. போகாதடா கார்த்திக். விடுங்க. டேய், விடுங்க. சொன்னா கேளுடா. விடுங்க சொல்றேன். ஒரு நல்லதுக்கு தானே சொல்றேன். விடுங்கம்மா. போகாதடா கார்த்திக். சொன்னா கேளுப்பா. வீடு தேடி வந்தவனை வெறும் கையோட துரத்திட்டீங்களே, அப்புறம் எப்படி அவன் இங்க இருப்பான்? இப்ப சந்தோஷமா? கேஸ வாபஸ் வாங்குறேன்னு சொல்லியிருந்தா அதை வச்சே கார்த்திக் கிட்ட பேசி அவனை இங்கேயே தங்க வச்சிருக்கலாம்.
அதுக்கும் வழி இல்லாம பண்ணிட்டீங்க. ச்சே. கௌதம் மெசஸ்கே யாரையுமே காணுமே. மறுபடியும் அத்தைக்கு கால் பண்ணி பாப்போம். டேய் ஹலோ ஹலோ சொல்லி இலக்கியா. அத்தை என்ன ஆச்சு அத்தை? எவ்வளவு நேரம் உங்களுக்கு போன் பண்ண போகவே இல்ல. சரி நீங்க சொன்ன ஜீவா நகர் இடத்துக்கு வந்துட்டேன். ஆனா இங்க கௌதம் எஸ்எஸ்கே யாரையுமே காணுமே. அதை ஏன் கேக்குறேன்? கௌதம் எஸ்எஸ்கேவை அடிச்சு காரு டிக்கிக்குள்ள போட்டுட்டு கார் எடுத்துட்டு கிளம்பிட்டான். ஐயோ நான் பயந்து போய் ஒரு ஆட்டோவை பிடிச்சி காரு பின்னாடியே வந்துட்டேன். ஐயோ அத்தை, கௌதம் எதுக்கு அத்தை இப்படி பண்றாரு? இப்ப அவர் எஸ்எஸ்கேவை எங்க கூட்டிட்டு போயிருக்காரு? ஒரு பழைய குடோனுக்கு இழுத்துட்டு வந்து சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்கான். குடோனா? ஆமா இலக்கியா, எனக்கு பயமா இருக்கு. கௌதம் அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சுட்டானா அவனோட வாழ்க்கையே போயிடும். நீ சீக்கிரம் கிளம்பி வா. சரி அத்தை, அந்த குடோன் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. இடம் தெரு எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா இது நெசப்பாக்க ஏரியா. நெசப்பாக்கமா? அப்பா அது நம்ம கம்பெனியோட பழைய குடோன் தான் அத்தை. நீங்க பயப்படாதீங்க, நான் இப்ப உடனே கிளம்பி வரேன். சரி சரி சீக்கிரம் வா. அண்ணா நெசப்பாக்கம் போங்க. உட்காருங்கம்மா போலாம். ஏய் ஏய் அவுத்தூரா. எஸ்எஸ்கே அமைதியா இரு. இப்ப நான் சொல்ற மாதிரி நீ செய்யலனா உன்னால இங்க இருந்து வெளியில போக முடியாது. உன் பணம் தான் வெளியில போகும். இந்த பாரு, உன் பணத்தை ஆசைக்காக, அதிகார ஆசைக்காக என் குடும்பத்தையே சின்னாபின்னமாக்கி சூறையாடிட்டிய. உன்னை தண்டிக்க சட்ட ரீதியா போராடி பார்த்தோம். ஆனா நீ தப்பிச்சுக்கிட்டே இருக்கிய. இனிமேலும் நான் நியாயமான வழியில போகாம உன்னை தண்டிக்க ஓ வழியில போனாதான் சரி வரும்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ இப்ப நீ என்ன பண்ற? என் கூட கிளம்பி வந்து கார்த்திகை நான் தான் கடத்தினேன், கௌதமுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சட்டத்துக்கு முன்னாடி வந்து சொல்ற. இல்லன்னு வையே. இல்லன்னா என்னடா பண்ணுவ? டேய் போடா. நீ எல்லாம் பஞ்சத்துக்கு தான் போக்கிரி வேஷம் போடுவ. நாளம் பிறக்கும் போதே போக்கிரிடா. ஆமாண்டா, நான் தான் உன்னை அழிக்கிறதுக்காக கார்த்திகை கடத்தி உன்னை ஜெயில போட்டேன். ஆனா நீ இப்ப என்ன மிரட்டுறதுக்காக இதையெல்லாம் எல்லார்கிட்டயும் வந்து சொல்றதுக்கு நான் அவனு முட்டாள் இல்லடா. டேய் உன்னால முடிஞ்சதை பாத்துக்கடா, போடா. ஓஹோ, உனக்கு அவ்வளோ திமிரா? சரி. டேய் கௌதம், வேணாம். தப்பு மேல தப்பு பண்ற. டேய் கௌதம், அம்மா வலிக்குது. ஏய் வேணாம் கௌதம். வலிக்குது. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். திமிராவே பேசிட்டு இருக்கியா? ஏய் விட்டுறா, முடியலடா. விடுறேன்டா. டேய் விடுறேன். தப்ப ஒத்துக்கிறியா? டேய் முடியாதுடா, முடியாது. உங்க அப்பனே வந்தாலும் என்கிட்ட இருந்து உண்மையை வாங்க முடியாதுடா. முட்டாள், கௌதமுக்கு அப்பாவே நீ தாண்டா. என் தம்பிய தூண்டி விட்டு என் மேலே சொத்து கேஸ் போட வைக்கிறியா? அதுக்கு இன்னைக்கு உன்னை கையாலேயே அடிச்சு கொல்றேன்டா. டேய் வேண்டாம். ஏய் வேண்டாம். ஏய் சிஸ்கே, தா. முடியல, விட்டுரு. இப்படிதானடா என் தம்பி கதறி இருப்பான். ஏய், வலிக்குதுடா. சாவுடா. ஏய். சாவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.